Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் வழக்கில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. கரூர் வழக்கில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் வைக்கப்பட்ட முறையீடு ஏற்கப்பட்டதை அடுத்து நாளை இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. திமுக முறையீட்டை ஏற்று வழக்கை நாளை அவசர வழக்காக விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கரூர் வழக்கு விசாரணை இருக்கும்போது அமைச்சர்கள் விசாரணையில் தலையிடும் விதமாக பேசுவதாக திமுக மனு அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், என்ன விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. கடந்த ஆண்டு தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சாரத்துல, அதாவது பிற கட்சிகள் பண்ண தேர்தல் பிரச்சாரத்துல பலமாகவே எதிரொலித்தது. இதற்கு யார் காரணம் அப்படின்னு ரெண்டு தரப்புமே மாறி மாறி, அதாவது ஆளும் திமுகவும் அப்போது இருந்த திமுக அரசும் அதே போல தாவேகாவும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் மாத்தி மாத்தி புகார் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல மாநில காவல்துறையிடமிருந்து இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. இப்ப அவங்க தான் விசாரிச்சுட்டு வர்றாங்க. விஜய் அவர்களுக்கு கூட 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு அவர் விசாரணைக்கு ஆஜரானாரு. இப்படிப்பட்ட சூழல்ல அண்மையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, கரூர் கணக்க முடிக்காம விடமாட்டோம், நிச்சயமா அந்த கணக்கு தீர்க்கப்படும், எங்களுடைய சொந்தங்களை திமுக அரசாங்கம் காவல்துறையை வைத்து கொன்றது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தாரு. இன்னும் சரியா சொல்லணும்னா கடுமையான சொற்கள் அவை. காவல்துறையை வச்சு கொலை செய்திருக்கிறார்கள், திமுக அரசாங்கம் தான் இதை செய்திருக்கிறது, உதயநிதிக்காக ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்தார் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த சூழல்ல அந்த பேச்சுக்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்றாங்க. மேலும் அந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு கோரிக்கையை விடுக்கிறாங்க. அந்த கோரிக்கையில அவங்க முன்வைத்த வாதம் என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் சிபிஐ விசாரணைக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நீங்க அவசர வழக்காக விசாரிக்கணும்னு திமுக தரப்புல கேட்கிறாங்க. நம்ம சற்று முன்னாடி போய் பார்த்தோம்னா, முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மேல வேலை வாங்கி தருவதாக முறைகேடு வழக்கு தொடரப்பட்டு அவர் சிறையில எல்லாம் இருந்தாரு. அப்ப ஜாமீன் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் கேட்டது, அமைச்சராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக விசாரணையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, சாட்சிகளை கலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதே தான் எதிர்த்தரப்புல இருந்து வாதங்களாகவும் முன்வைக்கப்பட்டது. அதை நீதிமன்றமும் குறிப்பிட்டு, நீங்க அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தால்தான் ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை முன்வைத்தாங்க. அதை ஏற்று செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். இப்ப அதே மாதிரி ஒரு வாதத்தை தான் திமுக தரப்புல முன்வைக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அமைச்சராக இருக்கிறார், முக்கியமான போர்ட்போலியோ அவரிடம் இருக்கிறது, எனவே விசாரணையை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க கால அவகாசம் கொடுக்காம உடனடியாக அவசர வழக்காக இந்த மனுவை விசாரிக்க வேண்டும்னு திமுக கேட்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை நாளையே விசாரிப்பதாக கூறியிருக்கிறது. அதாவது அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. நாளைக்கு எத்தனை மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது, அப்ப ரெண்டு தரப்புலையும் என்ன வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட போகின்றன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.